மாத்தள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த 27 அந்த இன்சிடென்ட் நடக்கிறாண்டு இரவு 8:30 மணி இருக்குமாம். அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்திருக்கிறார் 3 கோல். அவர் சொல்றார், ஹதரத் கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு. ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம், நடந்த ஒரு மனக்கசப்பு. தாத்தாவும் தம்பியும் கிடைக்காம இருந்தாங்க. தாத்தர கோல் ஒரு டிப் ரிங் ஆகுது, 2ஆவது டிப் ரிங் ஆகுது, 3ஆவது டிப் ரிங் ஆகுது. மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு. ஆனா அவருடைய ஈகோ, அவருடைய உள்ளத்துல இருந்து அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது, இப்படி செஞ்சிட்டாவே, நான் எதிர்பார்க்கல, வாக்கு தந்துட்டு மாறிட்டாவே, இவரோட நானே பேசுற என்று தாத்தர கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு. அந்த போனை ஆன்சர் பண்ணல. கொஞ்ச நேரம் போகுது, 10 மணி, 11 மணி, 12 மணி, செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. கப்பலுக்கு வெள்ளமாம், கப்பலை தாண்டிட்டான், கப்பல சரியான குழப்பத்தில் இருக்குதாம். இப்ப அடிக்கிறாரு தாத்தாக்கு, என்ன தாத்தா கப்பலில் இருக்கிறா. இப்ப அடிக்கிறாரு. 3 கோல் ஆன்சர் பண்ண இயலாம போன தம்பி சொல்றாரு, ஹதரத் கோல் போகுது இல்ல, எனக்கு தெரியும் கவரேஜ் ப்ராப்ளம் என்று, உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல ஹதரத், அடிச்சேன் சொன்னார். 88 கோல் அடிச்சேன் ஹதரத், கோல் போகுதில்லை என்று தெரிந்தும் ஒருவேளை மிஸ் ஆகியாச்சும் போகாதா என்று அடிச்சேன். 1 நாள், 2 நாள், 3 நாள், எந்த செய்தியும் இல்ல. கஷ்டப்பட்டு ஹதரத் கேட்பள்ளி ஹதரத்துடைய நம்பரை தேடி எடுத்தோம், அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட 4 நாட்களுக்கு பின்னால எனது ஆத்தரை ஈக்குவல் எல்லாம் கொடுத்து, இவங்களை பத்தி எந்த செய்தியும் இல்ல, தேடி சொல்லேலுமா என்று சொல்லி 1 அவர் இருக்கும் ஹதரத். எந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்தேனோ அந்த ஹதரத் கிட்ட இருந்து ஒரு கோல் வருது. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஏதோ தாத்தா சம்பந்தமான செய்தி தான் வரப்போகுது. அவர் எடுத்து சொன்னாரு, உன தாத்தட மகன் இருக்கிறாரு, குடுக்குறேன் பேசிக்கோங்க. ஹதரத் என்ன தாத்தட 3ஆவது மகன் கோல் எடுத்து சொன்னாரு, மாமா எங்கட வீட்டு கேட் லொக் ஆகிட்டு மாமா, எங்களுக்கு வந்து கொள்ள இயலாத நிலைமை ஆகிட்டு, 1ஆம் தட்டுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு. உம்மா சொன்ன அந்த நேரத்துல எனக்கு யாரோட பேச வேண்டிய தேவை இல்லை. ஆனா மாமாக்கு ஒரு கோல் எடுத்தாங்க, நான் மாமாட்ட மன்னிப்பு கேட்க வேணும், நான் மாமா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்க வேணும் என்று 1ஆம் தட்டு நிறைஞ்சிட்டு 2ஆம் தட்டுக்கு ஏறினோம். உங்களுக்கு உம்மா கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல, 2ஆவது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல, 3ஆவது கோலை எடுத்து ஆன்சர் பண்ணல. எங்கட 2ஆம் மாடிக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு உம்மா சொன்னா, மகன் ஒருவேளை இந்த தண்ணியால உன் உம்மா நான் மவுத்தாகினா உன மாமாக்கு எனக்கு கபர் போட சொல்லி சொல்லுங்க வாப்பா என்று சொன்னா மாமா. அதை சொல்லத்தான் உம்மா அவளுக்கு கோல் எடுத்தா. நான் உடனே கேட்டேன், எங்க தாத்தா உம்மா இங்க? அதற்கு மகன் சொன்ன பதில் என்னன்னா, உம்மோட ஜனாதாவை அடக்க